தன்னோட ஹேராம் படத்திலையும் காந்தியடிகளை கொள்ளணும்னு கிளம்புற ஒரு கதாபாத்திரம் இறுதியில திருந்துவதை காட்டியிருப்பார். வெறுப்பரசியல மூர்க்கமாக திணிக்கிற ஒரு கட்சி, ஒரு கொள்கை ஒன்றியத்துல ஆளும் காலத்துல காந்தியத்தை நம்ம நாடு எதிர பற்றிக் கொள்ளணும்னு வலியுறுத்துற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. கமலவர்கள் அடிக்கடி சொல்வது போல நாமும் காந்திய பிறரில் தேடாமல் காந்தியாக மாறுவோம், இதனை மறவோம் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி. எல்லா மாற்றங்களும் தன்னிலிருந்து உருவாகணும்னு சொன்னவர் காந்தியடிகள். அதைத்தான் நம்முடைய கமலவர்களும் சொல்றார். எனக்கு எழுதின கடிதத்தில் கூட இன்றைய இந்தியா உலகம் எதிர்கொள்ளும் முரண்கள், தனி வாழ்வில் ஏற்பட்டிருக்கிற சவால்கள் ஆகியவை காந்தியாரின் தேவை முன்னெடுப்பதையும் விட அதிகரிச்சிருக்கின்ற கமலவர்கள் குறிப்பிட்டிருந்தார். காந்தியடிகளை மக்களோட மனசிலிருந்து எப்படியாவது அகற்றிட வேண்டும் என்று இன்றைய ஒன்றிய அரசு, பாஜக அரசு திட்டமிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கு. காந்திய கொள்கைகளை அழிக்கணும்னு இந்த நிலையிலிருந்து இப்ப காந்திங்கிற பெயரே இருக்கக்கூடாதுன்னு அந்த இடத்திற்கு அவங்க நகர்ந்திருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து காந்தியடிகள் பெயரை நீக்கினது. அடுத்து கரன்சி நோட்டில் இருந்தும் காந்தி படத்தை எடுத்தாலும் எடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒற்றைத்துவத்துக்கு எதிரானவர் காந்தி, இந்து முஸ்லீம் ஒற்றுமை அடையாளம் காந்தி, மத நல்லிணக்கத்திற்கான மகத்தான மந்திரம் காந்தி, இந்தியா அனைவருக்குமான நாடு என்ற கருத்தியல் தான் காந்தி. நான் கொல்லப்பட்டாலும் கூட ராம், ரஹீம் என்கிற பெயர்கள் அடிக்கடி உச்சரிப்பட விட மாட்டேன். இரண்டும் ஒரே கடவுளின் பெயர்கள் என்று சொன்னவர் காந்தி. இதனால்தான் மதத்தை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்துற அப்பர்களுக்கு காந்திய பிடிக்கிறது இல்லை. அண்மையில பாஜகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுறதை பார்த்திருப்பீங்க. இதை சொல்லவே நமக்கு வெட்கமா இருக்கு. ஆனா எந்த வெட்கமும் இல்லாம இப்படியான செயல்களை அவங்க ஈடுபடுறாங்க. சமூக ரீதியா, கல்வி ரீதியா பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. மாற்றுத்திறனாளி என்று கூட பார்க்காமல் சிறுமி மேல தாக்குதல் நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் இப்படியான சம்பவங்கள் அரங்கேற்ற வேண்டும் என்று வெறி பிடிச்சு அடையிறாங்க. நம்ம அரசும் உங்களை போன்ற தொடர்பை கட்சிகள் இருக்கும் வரை அதை நாங்கள் நடக்க விடவே மாட்டோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.